வணக்கம். மல்லி விவசாய நண்பர்களுக்கு இப்போ பார்த்தோம்னாக்கா நம்ம அடர் நடுவு செடியில் வந்து களை எடுத்துகிட்டு வருகிறோம். இதை பார்த்திங்கனாக்கா நம்ம அப்பப்போ களை எடுத்தால் தான், இல்லைனாக்கா அதிகமான புல்லு விழுந்து போகுது. அதுக்காக களை எடுத்துக்கணும். தண்ணிக்கும் கொஞ்சம் அப்படி லைட்டாக கை ஆடிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து புல்லு வந்து கம்மியாக இருக்கும். பூவும் அரும்பும் பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சிருக்குது. சின்ன செடி தான், சின்ன செடியிலே எந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் போச்சுன்னா இன்னும் பூ நல்லா நம்மளுக்கு வந்து அதிகரிக்கும். இதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, நல்ல செடியாக பூவும் அந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நம்ம அப்பப்போ களை எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து புல் இல்லாமல் இருக்கும். பூச்சி கொஞ்சம் தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புல்லு வீழ்ந்துச்சுனாவே வந்து நாதசம் கீரை நம்ம பக்கம் சொல்லுவோம். இங்கே இருக்குது பாருங்கள் கீரை, இதுதான் கீரை நம்ம பக்கம் நாதசம் கீரைன்னு சொல்லுவோம். குழம்புக்கும் நல்லா உடம்புக்கும் நல்லா இரும்பு சத்தானது இந்த கீரை. சாப்பிட்டோம்னாக்கா கலவைக்கீரை எல்லா கீரையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, இரும்பு சத்து நல்லா உடம்புக்கு வரக்கூடிய கீரை நாதசங்கீரை. இப்போ பார்த்தோம்னா அந்த ஒரு லைனு அடர் நடுவை களை எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தான், பூச்சி தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். செடி வளர்ச்சிக்கும் நல்லா இருக்கும். செடி எந்தளவுக்கு வந்து துளிர் வச்சு நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம அந்த மாதிரி இயற்கையில் கொடுக்குறோம், ஆயில் எல்லாம் சேர்த்து புண்ணாக்கு கரைசல் எல்லாம் கொடுத்துக்கின்னு வரோம். செடி நம்ம சீக்கிரமாக வளர வச்சிடணும், வளர்ச்சி பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பணம் வருமானம் பார்க்க முடியும். இந்த மாதிரி ரிசல்ட் நல்லா இருக்குது. இது பாருங்கள், இதுதான் இரும்பு சத்தினுடைய கீரை, நாதசம் கீரை. நம்ம ஊரில் நாதசம் கீரைன்னு சொல்லுவோம், உங்கள் ஊரில் என்ன கீரைன்னு சொல்கிறீங்க. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ சத்து, இரும்பு சத்து. இது வந்து நல்லா சாப்பிடுங்க, வாரத்துக்கு ஒரு முறை, உடம்புக்கு வந்து நல்லா இருக்கும். அடர் நடவு நல்லா பண்ணுங்க, செடியை வந்து நல்லா வைங்க, நல்லா வளர்ச்சி கொடுக்கும். எருவு போட்டு வைங்க. புதுசாக நடுவு வைக்கிறவங்க பண்ணுறவங்க, அதிகமாக வைக்கிறவங்க வந்து இது பண்ணுங்க, பலதானிய விதைப்பு விதைங்க. பலதானிய விதைப்பு விதைச்சிட்டு ஒரு 35 நாள் ஓட்டி விட்டுட்டீங்கன்னா